ஹோர்முஸ் நீர்நிலையில் சிக்கியுள்ள 2000 கப்பல்கள், அச்சத்தில் உலகளாவிய எண்ணெய் விநியோகம். முடங்கிய ஹோர்முஸ் நீர்நிலை, ஆட்டம் காட்டும் ஈரான், ஒன்று சேர்ந்த 40 நாடுகள். குவைத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது திடீர் ஏவுகணை தாக்குதல். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஈரான் முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தல். ஈரானின் பாலங்களை தகர்த்தெறிவேன், மீண்டும் ட்ரம்ப் அச்சுறுத்தல். சுட்டு வீழ்த்தப்பட்ட F-35 ரக போர் விமானம், அதிரடி காட்டும் ஈரான். திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி, போருக்கு மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் குழப்பம். வளைகுடாவில் வெடித்து சிதறப்போகும் 8 தளங்கள், ஈரான் வெளியிட்ட அதிரடி பட்டியல். ட்ரம்பின் அடுத்த இலக்கு ஹோர்முஸை எளிதாக திறக்க முடியும், அறிவித்த ட்ரம்ப். ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டதால் உலகளாவிய எண்ணெய், எரிவாயு மற்றும் உர விநியோகத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையேயான அந்த குறுகிய நீர்வழியை கடக்க காத்திருக்கும் 2000 கப்பல்களில் சிக்கியுள்ள பல்லாயிரக்கணக்கான மாலுமிகளின் நிலைமைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவிக்கையில், மோதல் தொடங்கியதிலிருந்து வளைகுடாவில் வர்த்தக கப்பல்கள் மீது 21 தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் 10 மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச கடல்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் வளைகுடா நாடுகளின் கடற்பரப்பில் தற்போது நங்கூரமிட்டுள்ள கப்பல்களில் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் உள்ளனர். குறைந்து வரும் விநியோகப் பொருட்கள், சோர்வு மற்றும் கடுமையான மன அழுத்தம் ஆகியவற்றால் குழுவினர் அவதிப்படுவதாக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண துண்டான நடவடிக்கைகள் இனி போதுமானதாக இல்லை என அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் அர்சனியோ டொமிங்ஸ் கூறியுள்ளார். கப்பல் குழுவினரை பாதுகாக்க, வெளியேற்றுவதற்கும் சிக்கி தவிக்கும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளுக்கு அவசரமாக தேவைப்படும் உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக மனிதாபிமான வழித்தடங்களை அமைக்க உதவுவதற்கும் அவர் ராஜேந்திர உதவியை கோரியுள்ளார். ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது. பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜுவர்ட் ஹூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. ஈரானுடனான அமெரிக்க ஸ்டேல் மோதல் காரணமாக ஹோர்முஸ் நீர்நிலை கடல்வழி பாதை தடைப்பட்டுள்ளது. வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் பாரசீக வளைகுடாவை உலகின் பெருங்கடலுடன் இணைக்கும் நீர்வழியில் கிட்டத்தட்ட அனைத்து போக்குவரத்தும் நிறுத்திவிட்டன. இது உலகளாவிய எண்ணெய்க்கான ஒரு முக்கிய பாதையை சீர்குலைத்து விலைகள் கடுமையாக உயரவும் காரணமாகியுள்ளது. சமீபத்திய உரையில் அமெரிக்கா தலையிடாது என்பதால் அந்த நீர்வழி பாதையிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் சார்ந்துள்ள நாடுகள் அதை பற்றி கொண்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறினார். குறிப்பாக இந்த நீர்வழியை பாதுகாப்பது அமெரிக்காவின் பொறுப்பல்ல என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெளிவான நிலைப்பாட்டை தொடர்ந்து அமெரிக்கா இந்த மெய்நிகர் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஈரானின் நடவடிக்கைகள் குறித்து பிரித்தானியா கவலை தெரிவித்ததோடு அந்நாடு உலக பொருளாதாரத்தை பணைய கைதியாக பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஒப்பந்தங்களின்றி கூட்டம் முடிவடைந்த போதிலும் அந்த நீர்வழியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு ஈரான் போக்குவரத்து கட்டணங்களை விதிக்கக்கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதனை தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்க வேண்டுமென ஒருமித்த கருத்து நிலவியதாக அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய தாக்குதலில் மின் மற்றும் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று தாக்கப்பட்டதாக குவைத் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் போர் தொடங்கி 35வது நாளாகியும் வளைகுடா நாடுகள் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றன. உள்ளூர் நேரப்படி இன்று நண்பகலுக்கு முன்பு அந்த ஆலை தாக்கப்பட்டதாக குவைத் அதிகாரிகள் தெரிவித்தனர். சேதத்தின் அளவு இன்னும் தெரியவில்லை. அதிகாலையில் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உள்ளான சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பல செயல்பாட்டு பிரிவுகள் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் எந்த ஊழியர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என அரசு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. சுத்திகரிப்பு ஆலை தாக்கப்படுவது இது 3வது முறை என்றும் நாடு முழுவதும் மக்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மத்திய கிழக்கின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் இது உள்ளூர் நுகர்வுக்கு இன்றியமையாது என கூறப்படுகிறது. குவைத் ஈரானுக்கு மிக அருகில் உள்ள நாடு. குவைத்துக்கும் ஈரானும் கடற்கரைகளுக்கும் இடையே வெறும் 80 கிலோமீட்டர் தூரமே உள்ளது. எனவே ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இது ஒருவேளை மிக எளிதாக இலக்காகக்கூடிய நாடாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. ஈரான் தனது வெற்றியை பிரகடனப்படுத்தி தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அடுத்த மோதலை தடுக்கும் வகையிலான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் என ஈரானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜாவத் சாரிப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவை தளமாக கொண்ட ஃபொரின் அஃபேர்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட முக்கிய கட்டுரை ஒன்றில் ஜவாத் சாரிப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுடனான போரை தமக்கு சாதகமான முறையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்தை அவர் விளக்கியுள்ளார்.
இதன்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முன்வர வேண்டும் எனவும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு பதிலாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் அமெரிக்காவும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் தாக்க மாட்டோம் என உறுதியளிக்கும் வகையில் பரஸ்பர ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவுடன் பொருளாதார ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் எனவும் இது இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை அளிக்கும் என அவர் குறிப்பிட்டார். இந்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டால் ஈரான் தனது கவனத்தை வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதிலிருந்து மாற்றி உள்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த முடியும் என சாரிப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஈரானியர்கள் தகுதியான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கி அளிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை ட்ரம்ப் வியாழக்கிழமை இரவு ரூட் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். ஈரானில் எஞ்சியிருப்பவற்றை அளிக்கும் வேலையை அமெரிக்க ராணுவம் இன்னும் தொடங்கவே இல்லை. அடுத்த பாலங்கள், அதன் பிறகு மின் உற்பத்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த எச்சரிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தலைமைக்கு என்ன செய்ய வேண்டும், அதை விரைவாக செய்ய வேண்டும் என்பது தெரியும் என்று அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் போர்க்குற்றங்களுக்கு ஒப்பாக அமையக்கூடும் என கூறி அமெரிக்காவைச் சேர்ந்த பல சர்வதேச சட்ட வல்லுநர்கள் வியாழக்கிழமை முன்னதாக வெளியிட்ட ஒரு பகிரங்க கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். போரில் மனிதாபிமான நடத்தை குறித்த 1949 ஆண்டு ஜெனீவா உடன்படிக்கைகள் பொதுமக்களுக்கு அத்தியாவசியமானதாக கருதப்படும் இடங்கள் மீதான தாக்குதல்களை தடை செய்கின்றன. இரண்டாவது அமெரிக்க F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. மத்திய ஈரானின் வான்வெளியில் அமெரிக்க F-35 ரக போர் விமானம் அளிக்கப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பத்திரிகை சேவை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி தெரிவித்துள்ளது. அந்த போர் விமானம் முற்றிலுமாக சேதமடைந்து நொறுங்கி விழுந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இரண்டாவது விமானம் இது என IRGC வலியுறுத்தியுள்ளது. சேதத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் விமானி நிலை குறித்த எந்த தகவலும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ஆயுதப்படை அளிக்கும் முதல் பதிலடியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியில் நிலைநாட்ட தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நேற்று மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பிராந்திய தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்படும் பட்சத்தில் ராணுவ சூழலை அமைதி பாதைக்கு மாற்ற ரஷ்யா உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை மற்றும் நோட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து அவர் பரிசீலித்து வரும் கருத்துக்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பெஸ்கோவ் நோட்டோவை ஒரு பகைமை வாய்ந்த கூட்டணி என ரஷ்யா கருதுவதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காட்ட வைத்துள்ள மூடப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் ஜுவட் ஹூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் உடனான கடும் மோதலே இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 2023 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட ஜெனரல் ஜார்ஜ் 2027 வரை பதவியில் இருக்க வேண்டியவர். ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அவர் கட்டாய ஓய்வு பெற பணிக்கப்பட்டுள்ளார். தகுதியான 4 ராணுவ அதிகாரிகளுக்கு ஜெனரல் பதவி உயர்வை வழங்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் சிறந்த சேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜெனரல் ஜார்ஜ் பிடிவாதமாக இருந்ததே மோதலுக்கு முக்கிய புள்ளியாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஸெத் ஆகியோரின் ராணுவ தொலைநோக்கு பார்வைக்கு இணங்கி செயல்படும் ஒருவரை தளபதியாக நியமிக்க பென்டகன் விரும்புவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நடந்து வரும் இக்கட்டான சூழலில் நீக்கம் இடம்பெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க படைகள் தமது இலக்குகளை நெருங்கிவிட்டதாகவும் பெரும் வெற்றிகளை பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் குறிப்பிட்டார். இத்தகைய போர்ச்சூழலில் அமெரிக்க ராணுவத்தின் மூத்த தளபதி நீக்கப்பட்டது ராணுவ வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனரல் ஜார்ஜ் மட்டுமல்லாது மேலும் பல முக்கிய அதிகாரிகளும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தில் பணியாற்றிய ஜார்ஜ் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களில் முக்கிய பங்காற்றியவர். அவரது பதவி காலத்தில் ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நெருக்கடியை செய்ததுடன் உக்ரைன் போரில் முக்கியத்துவம் பெற்ற குறைந்த விலை ட்ரோன்கள் மற்றும் AI தொழில்நுட்பங்களை அமெரிக்க ராணுவத்தில் உட்படுத்தினார். பாதுகாப்பு செயலாளர் ஹெக்ஸெத் ராணுவத்தில் உள்ள 4 நட்சத்திர ஜெனரல்களின் எண்ணிக்கை 20% குறைக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த உயர்நிலை அதிகாரிகளின் நீக்கம் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அமெரிக்காவை பழிவாங்கும் நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களை தாக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய மற்றும் உயரமான பாலத்தை அமெரிக்க ஸ்டீல் படைகள் தாக்கி அளித்ததை தொடர்ந்து இந்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு செல்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரானின் அதிகாரப்பூர்வ பாஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி பின்வரும் பாலங்கள் இலக்குகளாக குறிவைக்கப்படலாம் என சர்வதேச தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் குவைத்தில் ஷேக் ஜபார் அல் அகமது அல் சபா கடல் பாலம், ஐக்கிய அரபு அமீரகம் ஷேக் சயித் பாலம், அல் மகாத் பாலம் மற்றும் ஷேக் கலிபா பாலம், சவுதி அரேபியா பக்ரைன் மன்னர் பகத் பாலம், ஜோர்டான் மன்னர் குசைன் பாலம், தமியா பாலம் மற்றும் அப்துன் பாலம். நேற்றைய தினம் ஈரானின் ஹட் நகரில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிக உயரமான பாலமான பீபன் பாலம் மீது அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியது. 136 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பாலம் கட்டுமான பணியில் இருந்தது. இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதுடன் 95 பேர் காயமடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பாலம் இடிந்து விழும் காட்சிகளை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிபர் ட்ரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது, இது இனி ஒருபோதும் பயன்படுத்தப்படாது, இது ஆரம்பம் மட்டுமே, ஈரான் அழிந்து போவதற்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என எச்சரித்தார். 5 வாரங்களாக நீடிக்கும் இந்த போரில் ஈரான் தனது முக்கியமான உட்கட்டமைப்புகளை இழந்து வரும் நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளின் பாலங்களை குறிவைத்து பதிலடி தாக்குதல் கொடுக்க தயாராகி வருவது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் நீர்நிலையை அமெரிக்காவால் மிக எளிதாக திறக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இன்னும் சிறிது காலம் கிடைத்தால் இந்த இலக்கை எட்ட முடியும் என குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் தனது பதிவில் கூறியுள்ளது, இன்னும் கொஞ்ச காலம் கிடைத்தால் நம்மால் மிக எளிதாக ஹோர்முஸ் நீர்நிலையை திறக்க முடியும். அங்கிருக்கும் எண்ணெய் கைப்பற்றி அதன் மூலம் பெரும் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். இது உலகுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கு மிகவும் முக்கியமான இந்த கடல்வழி தடத்தை திறப்பது குறித்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் தங்களது எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்த ராணுவ ரீதியான பலத்தை பிரயோகித்து இந்த வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். ஹோர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருப்பதால் உலகளவில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த எண்ணெய் கைப்பற்றும் கருத்து சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.